அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சென்னையிலிருந்து அப்ராம் முபாரக்லி பேசுகிறேன். கணித்திற்குரிய சகோதரர் அவர்கள், இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பயன்படுத்துவது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. மாஷா அல்லாஹ். அதாவது, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய செயல்கள் அனைத்துமே இந்த உலகத்தோட இருந்து முடிஞ்சு போயிடும். அதன் பிறகு அவருடைய உடலுக்கு நம்ம ஏதாவது செய்தாலும் அது அவருக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. ஒரு மனிதர் மரணித்து விடக்கூடிய நேரத்தில், அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன கொள்கையில் இருந்தார், அவருடைய ஈமான் எப்படி இருந்தது, அவர் அல்லாஹுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருக்கான நிகழ்வுகள் எல்லாமே, மரணத்திற்கு பிறகுள்ள ஒவ்வொரு நிகழ்வுமே அது அடிப்படையில் தான் நடைபெறும். அதே நேரத்தில் அந்த ஜனாசாவை கையாளக்கூடியவர்களுக்கென்று சில ஒழுக்கங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறாங்க. அந்த ஜனாசாவில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நீங்கள் மறைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜனாசாவை கண்ணியமான முறையில் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தூக்கிட்டிங்கன்னா விரைவாக பள்ளி அடக்கத்தலத்துக்கு கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒழுங்குகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. இது அந்த ஜனாசாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கண்ணியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த ஜனாசாவுக்காக இது எல்லாத்தையுமே நம்ம செய்கிறோம். இந்த ஜனாசாவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுனால அந்த ஒரு உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிச்சயமாக அப்படியான எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. அவர்கள் மூமினாக மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கண்ணியமான ஒரு வரவேற்பை பெற்று அவர் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையில் நுழைந்திருப்பார். அவர் ஒரு பாவியாகவோ அல்லது காபிராகவோ மரணித்திருப்பார். ஆனால் அதற்குரிய நிலைகள் என்னவோ அதை அவர் அடைந்து கொண்டிருப்பார். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நிலைப்பாடு. அதே நேரத்தில் நம்ம கண்ணியமாக நடத்தணும். அந்த ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது ஒரு உயிருள்ள உடலை எப்படி நம்ம குளிப்பாட்டுவோமோ அந்த மாதிரி செய்யணுமே தவிர, ஏதோ கறிக்கடையில் ஆட்டுத்தோலை உரிக்கிறது மாதிரி அரம்பரணமாக செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரஃபாக ஹேண்டில் பண்ணாமல் ஒரு கண்ணியமான முறையில் ஹேண்டில் பண்ணணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த உடல் நீண்ட நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வெளியூர்லேருந்து நெருங்கிய உறவினர்கள் வருவதற்காக தாமதப்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி வரக்கூடிய நேரத்தில் தாராளமாக ஃப்ரீசர் பாக்ஸ் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. ஏன்னா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பயன்படுத்துறதுனால அந்த ஜனாசா வேதனை செய்யப்படும் அப்படிங்கிற கருத்துங்கிறது நம்ம இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமான ஒன்று. அப்படின்னா நம்ம பல விதங்களில் அது கேள்விகளை உண்டாக்கும். ஃப்ரீசர் பாக்ஸ் பயன்படுத்துவதன் மூலமாக சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உடல்லிருந்து பரவக்கூடிய சில நோய் தொற்றுகள் பரவாமல் இருக்கும். அந்த உடல்லிருந்து வரக்கூடிய துர்வாடைகள் பரவாமல் இருக்கும். அது மாதிரியான சில நல்ல விளைவுகள் தான் ஏற்படுமே தவிர அதனால எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஃப்ரீசர் பாக்ஸுடைய சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த கூலிங்கெல்லாம் இறங்கி அந்த ஜனாசாவை வெளியே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் என்ன ஆகிடுது அப்படின்னா, இந்த ஜனாசாவை வெளியே கூட எடுக்க முடியாத அளவுக்கு நல்ல உடம்பு அந்த ஷீட்டோட ஒட்டிக்கிடுது. அதுக்கு பிறகு அது ரொம்ப சிரமப்பட்டு அதை எடுக்கக்கூடிய நிலையில் அது மாதிரியான சில சிரமங்களை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது அந்த நெருங்கிய இரத்த பந்தங்களாக இருக்கிறவங்களுக்கு மனதளவுலையும் பெரிய பாதிப்பு உண்டாக்கும். இது அந்த ஜனாசாவை கண்ணியமாக நடத்துகிற ஒரு முறையாக இல்லாமல் போயிடும். அது அந்த குளிப்பாட்டுறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீசர் பாக்ஸுடைய சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த மாதிரியான ஒரு நெருடல்களை நம்ம தவிர்க்க முடியும். ஜனாசாவை விரைவாக கொண்டு செல்லுதல் அப்படிங்கிறது, ஜனாசாவை தூக்கிட்டோம்னா அதை விரைவாக கபிரிஸ்தானுக்கு கொண்டு போய் நம்ம அடக்கம் செய்யணும். அதே நேரத்தில் அதிகமான மக்கள் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளணும், அதிகமான மக்களுடைய பிரார்த்தனையை பெறணும். கடைசியாக ஒரு நெருங்கிய உறவினர் வெளியூர்லேருந்து வரணும்னா அதிகபட்சமாக 3 நாட்களுக்கு, அதான் எல்லை, 3 நாட்களுக்கு மேல் துக்கம் என்பது கிடையாதுன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமாக 3 நாட்கள் வரையிலும் காத்திருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம அதற்காக காத்திருக்கலாம். ஆனால் ஜனாசாவை தூக்கிட்டோம்னா வேறு பேச்சுகளில் ஈடுபடாமல் விரைவாக அந்த கபிரிஸ்தானுக்கு கொண்டு சென்று அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு அந்த ஜனாசாவுக்காக நம்ம பிரார்த்தனை செய்துவிட்டு வரணும். அதற்கு முன்னதாக அந்த கபிரிஸ்தானுக்கு கொண்டு போயிட்டு தொழுகையை நடத்திவிட்டு அடக்கம் செய்துவிட்டு, அடக்கம் செய்த பிறகு அதிகமான பிரார்த்தனைகளை செய்துவிட்டு வரணுங்கிறதா மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்தது. இதன் மூலமாக ஜனாசாவுக்கு வேதனை செய்யப்படும், அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பயன்படுத்துறதுனால ஜனாசாவுக்கு வேதனை செய்யப்படும் அப்படிங்கிற கொள்கைங்கிறது தவறான கருத்து. அல்லாஹ் மிக இருந்தால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.